நம்ம பார்க்க போகிறது சிலாஜிசம். சிலாஜிசம்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கன்க்ளூஷன் தந்திருப்பாங்க. அந்த கன்க்ளூஷனும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் வந்து செக் பண்ணணும். இதான் என்னது சிலாஜிசம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டினில் வந்து ஆல் பீஸ் ஆர் கேரட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பீஸுக்கு நான் இப்படி ஒரு ரவுண்டு போடுறேன். அதில் வந்து பீன்னு எழுதுகிறேன். அதுக்கப்புறமா ஆல் பீஸ் ஆர் கேரட். ஸோ எல்லா பீயுமே வந்து கேரட்டு தான். ஸோ வந்து அதை சுற்றி இன்னொரு ரவுண்டு போட்டு கேரட் எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு ஆல் கேரட்ஸ் ஆர் ஆனியன். ஸோ இது ஃபுல்லாகவே கேரட் அப்படி தானே. ஸோ இது எல்லாமே சுற்றி ஆனியன் போடுறேன். ஏன்னா ஆல் கேரட்ஸ் ஆர் ஆனியன். ஸோ ஆல் கேரட்ஸ் ஆர் ஆனியன். நெக்ஸ்ட்டு சம் ஆனியன்ஸ் ஆர் பிரிஞ்சல். ஸோ சம் ஆனியன்னா இதான ஆனியன் இது. ஸோ இதில் இருந்து பாதி தான். ஸோ சம் ஆனியன்ஸ் ஆர் பிரிஞ்சால்னு வரும்போது இதுலேருந்து பாதியிலேருந்து ஒரு சர்க்கிள் போட்டு பிரிஞ்சால் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கன்க்ளூஷன் பார்க்கணும். கன்க்ளூஷனில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சம் பீஸ் ஆர் பிரிஞ்சால். சம் பீஸ் ஆர் பிரிஞ்சால் இது ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகுதா? இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து ராங். நெக்ஸ்ட்டு சம் கேரட்ஸ் ஆர் பிரிஞ்சால். சம் கேரட்டுக்கும் இந்த பிரிஞ்சால் சர்க்கிளுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? இல்லை. ஸோ இதுவுமே ராங். அதனால் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 follows. Second question, all tables are desk. All tables are desk. எல்லா டேபிளுமே டெஸ்க். ஆல் டெஸ்க் ஆர் போர்ட்ஸ். எல்லா டெஸ்க்குமே வந்து போர்டு. நெக்ஸ்ட்டு சம் டேபிள்ஸ் ஆர் சேர். டேபிள் வந்து இங்கே இருக்குது. இப்போ எல்லா டேபிள்ஸும் டெஸ்க்காக இருக்குது, எல்லா டேபிள்ஸும் என்னது போர்டாகவும் இருக்குது. ஸோ சம் டேபிள்ஸ் ஆர் சேர்னு வரும்போது டேபிள் வந்து பாதியிலேருந்து தான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். பட்டு இந்த இங்கே வரைக்கும் ரவுண்டு வரும். ஏன்னா வந்து டீ வந்து உள்ளாடி இருக்குது. இதை ஓவர்லேப் பண்ணி தான் டெஸ்க்கும் போர்டும் இருக்குது. ஸோ சேர் வரும்போது எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து சர்க்கிள் போடணும். நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் பாருங்கள். சம் டெஸ்க் ஆர் சேர். சம் டெஸ்க் ஆர் சேர். இந்த சர்க்கிளும் வந்து இன்டர்லேப் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து சம் போர்ட்ஸ் ஆர் சேர். இந்த போர்ட் சர்க்கிளும் இந்த சேர் சர்க்கிளும் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இதுவும் கரெக்டு. ஆன்சர் வந்து அப்போ என்னதான் இருக்கும், போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ. இப்போ வந்து தேர்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஆல் வேஃபர்ஸ் ஆர் பிஸ்கட். ஸோ ஆல் வேஃபர்ஸ் ஆர் பிஸ்கட். நெக்ஸ்ட் வந்து ஆல் பிஸ்கட் ஆர் குக்கீஸ். ஸோ ஆல் பிஸ்கட் ஆர் குக்கீஸ். நெக்ஸ்ட் ஆல் குக்கீஸ் ஆர் பேஸ்ட்ரீஸ். ஸோ ஆல் குக்கீஸ் ஆர் பேஸ்ட்ரீஸ். நவ் கன்க்ளூஷன் நம்ம பார்ப்போம். இங்கே வந்து ஆல் பிஸ்கட் ஆர் வேஃபர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆல் பிஸ்கட் ஆர் வேஃபர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரெண்டு சர்க்கிளுமே வந்து ஓவர்லேப் ஆகி இருக்குது. ஆனால் இங்கே என்ன தந்திருக்காங்க, ஆல் வேஃபர்ஸ் ஆர் பிஸ்கட்டுன்னு கொடுத்துருக்காங்க. எல்லா வேஃபர்ஸும் பிஸ்கட்டு. ஆனால் ஆல் பிஸ்கட் வேஃபர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஸோ இது வந்து ராங். நெக்ஸ்ட்டு வந்து ஆல் பேஸ்ட்ரீஸ் ஆர் குக்கீஸ். ஆல் பேஸ்ட்ரீஸும் குக்கீஸும் ஓவர்லேப் ஆகி இருக்குது. ஆனால் ஆல் குக்கீஸ் ஆர் பேஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆல் பேஸ்ட்ரீஸ் ஆர் குக்கீஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஸோ இதுவும் தப்பு. அப்போது என்னதான் இருக்கும் ஆன்சர்? நீங்களே பாருங்கள். கரெக்ட். என்ன, நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 ஃபாலோஸ். ஏன்னா நம்ம ரெண்டுமே தப்பு. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் கொஸ்டின் வந்து சம் ஸ்டவ்ஸ் ஆர் சிலிண்டர்ஸ். ஸோ சம் ஸ்டவ்ஸ் ஆர் சிலிண்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ஆல் ஸ்டவ்ஸ் ஆர் சிலிண்டர்ஸ். அதுக்கப்புறமா ஆல் சிலிண்டர்ஸ் ஆர் மிக்சர்ஸ். ஸோ ஆல் சிலிண்டர்ஸ் ஆர் மிக்சர்ஸ். நெக்ஸ்ட்டு சம் சிலிண்டர்ஸ் ஆர் கிரைண்டர். ஸோ சிலிண்டர் சர்க்கிள் வந்து இதாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து கிரைண்டருக்கு வந்து சர்க்கிள் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறமா கன்க்ளூஷன் என்ன தந்திருக்காங்க, சம் கிரைண்டர்ஸ் ஆர் சிலிண்டர்ஸ். சம் கிரைண்டர்ஸ் இங்கே வந்து என்னது கொஞ்சம் கிரைண்டர் வந்து இந்த சிலிண்டரோட சர்க்கிளில் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து சம் மிக்சர்ஸ் ஆர் கிரைண்டர். இதில் உள்ள பாதி வந்து இந்த கிரைண்டரில் வந்து என்னது இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டு. ஸோ ஆன்சர் என்னவாக இருக்கும், போத் கன்க்ளூஷன் 1 and 2 follow.
all tubes are cubes. So all tubes are cubes. Next, no cube is sky. So க்யூபுக்கும் ஸ்கைக்கும் வந்து கனெக்ஷன் இல்லை. ஸோ ஸ்கை வந்து தனியாக ஒரு சர்க்கிளில் போடும். நெக்ஸ்ட்டு நோ பேட் இஸ் ஸ்கை. ஸோ பேடுக்கும் ஸ்கைக்கும் வந்து கனெக்ஷன் இல்லை. ஸோ வந்து தனியாக ஒரு சர்க்கிளில் பேடு போட்டாச்சு. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். நோ டியூப் இஸ் பேடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டியூபுக்கும் இந்த பேடுக்கும் வந்து கனெக்ஷன் இல்லை. ஆனால் இந்த கொஸ்டினில் பாருங்கள், நோ கியூப் இஸ் ஸ்கை, நோ பேட் இஸ் ஸ்கைன்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர நோ டியூப் இஸ் த பேடுன்னு இங்கே கொடுக்கவே இல்லை. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் பாசிபிளாக இருக்கலாம். ஆனால் வந்து இவங்க கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியாதுல்ல. ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ தான் தந்திருக்காங்க, நம்ம கன்க்ளூஷன் இப்படி வந்து வந்துட முடியாது. ஸோ இது வந்து தப்பு. இங்கே கொடுத்து இங்கே கொடுத்துருந்தா ஓகே, அங்கே கொடுக்காமல் இங்கே கொடுத்துருந்தா அது வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ஆல் பேட்ஸ் பீயிங் கியூப் இஸ் ஏ பாசிபிலிட்டி. என்னது? ஆல் பேட்ஸ் பீயிங் கியூப், இந்த பேடுக்கும் இந்த கியூபுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பாசிபிலிட்டின்னு வந்தாலே மேக்ஸிமம் அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சம்டைம்ஸ் இப்போ வந்து பேட் இஸ் நாட் ஏ கியூபு, இப்போ பேட் இஸ் நாட் ஏ கியூப்னு கொடுத்துருந்தா நம்ம வந்து பாசிபிலிட்டின்னு கொடுத்துருந்தாலுமே அது ஃபால்ஸ்ன்னு தான் எடுப்போம். ஆனால் இதை பற்றி அங்கே ஒன்றுமே சொல்லாததுனால என்னது, இது வந்து கரெக்டு. ஆல் பேட்ஸ் பீயிங் கியூப் இஸ் ஏ பாசிபிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது வந்து என்னது, ஃபஸ்ட்டு உள்ளது வந்து தப்பு, செகண்ட் உள்ளது வந்து கரெக்டு. ஸோ ஆன்சர் எப்படியா இருக்கும்? 2 மட்டும்தான் கரெக்டு. அப்போ என்ன? இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் டு ஃபாலோ. ஸோ ஆன்சர் இஸ் பி. கொஞ்சம் ட்ரிக்கியானது, ஸோ நல்லா கவனிங்க. நோ டான்சர்ஸ் ஆர் ஆக்டர்ஸ். ஸோ நோ டான்சர்ஸ் ஆர் ஆக்டர்ஸ்னால் டான்சர்ஸுக்கும் ஆக்டர்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ வந்து நோ டான்சர்ஸ் ஆர் ஆக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து சம் ஆக்டர்ஸ் ஆர் ஆர்டிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆக்டர்ஸ் ஆர் ஆர்டிஸ்ட். நெக்ஸ்ட்டு நோ ஆர்டிஸ்ட் இஸ் ஆர்டிசன். ஸோ ஆர்டிஸ்ட்டுக்கும் ஆர்டிஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஆர்டிஷன் வந்து தனியாக போடுவோம். ஓகேவா? இனி கன்க்ளூஷன் பார்ப்போம். சம் ஆர்டிஸ்ட் ஆர் நாட் டான்சர்ஸ். நம்ம என்ன செய்வோம், இந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த டான்ஸருக்கும் வந்து சம்மந்தம் இல்லையே, ஸோ இது வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வந்து தப்புன்னு சொல்லிடுவோம். ஆனால் அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம வந்து எல்லாமே இந்த என்னது கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்னது, சம் ஆர்டிஸ்ட் ஆர் நாட் டான்சர்ஸ். இப்போ நீங்கள் பாருங்கள், என்னது இந்த டான்சர்ஸுக்கும் ஆக்டர்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த ஆக்டர்ஸ் யாருமே டான்சர்ஸ் இல்லை, டான்சர்ஸ் யாருமே ஆக்டர்ஸ் இல்லை. அதே மாதிரி இந்த ஆர்டிஸ்டில் கொஞ்சம் பேர் ஆர்டிஸ்டாக இருக்காங்க, இந்த கொஞ்சம் பேர் வந்து ஆக்டர்ஸாகவும் இருக்காங்க. புரிஞ்சா? அப்போ சம் ஆர் ஆக்டர்ஸ், மீதி கொஞ்சம் பேர் ஆர்டிஸ்டாக இருக்காங்க, அடுத்த சம்டைம்ஸ் டான்சர்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அதை பற்றி கொடுக்கல. ஸோ சான்சஸ் இருக்குது. என்னது, சம் ஆர்டிஸ்ட் வந்து டான்சஸாக இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு உள்ளது கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து சம் ஆர்டிசன்ஸ் ஆர் நாட் ஆக்டர்ஸ். இங்கே சம் ஆர்டிசன்ஸ் ஆர் நாட் ஆக்டர்ஸ் வந்து இதாக இருக்குது. ஆக்டர்ஸ் இவங்க 2 பேருக்குமே வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து இருக்குது. அப்படி இங்கே ஏதாச்சும் கொடுத்துருக்கா? ஆர்டிஷனையும் ஆக்டரையும் வச்சு கொடுத்துருக்கா? ஆர்டிஷனும் ஆர்டிஸ்ட்டை பற்றி தான் கொடுத்துருக்கே தவிர ஆர்டிஷனை ஆக்டர்ஸை பற்றி கொடுக்கவே இல்லை. இங்கே நம்ம கன்க்ளூஷன் அப்படின்னு வந்து போட்டுறக்கூடாது. ஸோ இது தப்பு. 1 மட்டும்தான் கரெக்டு. ஸோ அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? கன்க்ளூஷன் 1 மட்டும்தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் வந்து என்ன ஆன்சர்னால் இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். சரி, நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து என்னதுன்னா, ஆல் ரிவர்ஸ் ஆர் சி. ஆல் ரிவர்ஸ் ஆர் சி. ஆல் ரிவர்ஸ் ஆர் சீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல் லேக்ஸ் ஆர் சீஸ். இதில் தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஆல் லேக்ஸ் ஆர் சீஸ் அப்படின்னா எல்லா லேக்ஸுமே வந்து சீன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சம்டைம்ஸ் அந்த லேக் எங்கேயா இருக்கலாம்? இதுக்கு உள்ளாடியும் இருக்கலாம் லேக்கு, இல்லைன்னா இந்த ரிவருக்கு உள்ளாடியும் இருக்கலாம் லேக்கு. ஏன்னா வந்து
அந்த லேக்கை சுற்றி தான் சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் லேக்ஸ் ஆர் சீஸ், எல்லா லேக்குமே சி தான். அப்போ சம்டைம்ஸ் வந்து அந்த லேக்கு வந்து எங்கே எல்லாம் இருக்கலாம், ஆறுக்கு அந்த ரிவருக்கு உள்ளாடி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா ரிவருக்கு வெளியில் வெறும் அந்த சீக்கு உள்ளாடி இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த க்ரீனில் போட்டிருக்கிறது வந்து லேக்ஸ். அதுக்கப்புறமா வந்து சம் சீஸ் ஆர் நாட் ஓஷன்ஸ். சம் சீஸ் ஆர் நாட் ஓஷன்னா கொஞ்சம் சீக்கு உள்ளாடி இருக்கும், கொஞ்சம் வெளியில் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இது நம்ம வந்து கன்க்ளூஷன் பார்ப்போம். சம் ரிவர்ஸ் ஆர் நாட் லேக்ஸ். சில ரிவர் வந்து லேக் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எப்படி? சம் ரிவர்ஸ் ஆர் நாட் லேக்ஸ். இந்த ரிவருக்கும் லேக்கையும் பற்றி இங்கே நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கவே இல்லை. அதனால் வந்து இது வந்து தப்பு. ரிவர் வந்து சம் ரிவர்ஸ் ஆர் நாட் லேக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம யாருமே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு உள்ளது வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு சம் ஓஷன்ஸ் மே நாட் பி சீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து ஓஷனோடதா, கொஞ்சம் சீக்கு உள்ளாடி இருக்குது, கொஞ்சம் வெளியில் இருக்குது. ஸோ சம் ஓஷன்ஸ் மே நாட் பி சி, கொஞ்சம் வந்து சீயாக இருக்குது, கொஞ்சம் வந்து வெளியில் இருக்குது, கொஞ்சம் வந்து சி இல்லாமல் இருக்குது. ஸோ செகண்ட் உள்ளது வந்து கரெக்டு. இப்போ ஆன்சர் உங்களுக்கே தெரியும், 2 மட்டும்தான் ஃபாலோ அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ ஆன்சர் என்னது? இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோ. நெக்ஸ்ட்டு கொஸ்டினும் கொஞ்சம் ட்ரிக்கியானது. இதெல்லாமே தான் வந்து மெயின்ஸில் வர்றது. ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்ததெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், சும்மா நம்ம அந்த டயக்ராம் போட்டுகிட்டே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த மெயின்ஸில் வரதெல்லாம் டயக்ராம் மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ரீட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா தான் வந்து சூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து சம் பிளேட்ஸ் ஆர் நைஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் பிளேட்ஸ் ஆர் நைஃப், கொஞ்சம் பிளேட்டு வந்து நைஃபாக இருக்குது. அப்போ ரெண்டையும் இன்டர்லாப் பண்ணி வரைஞ்சாச்சு. இப்போ சம் நைஃப் ஆர் பாட்டில்ஸ். ஸோ சம் நைஃப் ஆர் பாட்டில்ஸ், இது ரெண்டையும் இன்டர்லாப் பண்ணி வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு மெனி பாட்டில்ஸ் ஆர் பவுல். இது வந்து பாட்டில், சரியா? இது வந்து பாட்டில். அடுத்த மெனி பாட்டில்ஸ் ஆர் பவுல்னா மெனி பாட்டில்ஸ் ஆர், கொஞ்சம் பெருசாக போடுறேன், மெனி பாட்டில்ஸ் ஆர் பவுல்ஸ். ஓகேவா? இப்போ வந்து வரைஞ்சாச்சு. இனி வந்து கன்க்ளூஷன் பார்ப்போம். சம் பிளேட்ஸ் ஆர் பவுல்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டும் செகண்டும் இங்கேயும் பிளேட்டையும் பவுலை பற்றி தான் பேசியிருக்காங்க, சிங்கிள் பிளேட்டு பவுலை பற்றி தான் பேசியிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்துச்சுனாலே நெய்தர் ஆர் இல்லைனா வந்து எய்தர் ஆர், இது ஆன்சராக இருக்க போகுது. இப்போது சம் பிளேட்ஸ் ஆர் பவுல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வேறு கலர், சம் பிளேட்ஸ் ஆர் பவுல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தரல, சம்டைம்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறமா நாட் ஏ சிங்கிள் பிளேட் இஸ் ஏ பவுல். சம்டைம்ஸ் வந்து ஒரு பிளேட்டு கூட பவுல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து சான்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ரெண்டுலேயுமே உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டினோட ஆன்சர் வந்து அப்போ எப்படியா இருக்கும்? எய்தர் ஆராக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து இஃப் எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆல் ரேடியோஸ் ஆர் எலக்ட்ரிக் குட்ஸ். ஆல் ரேடியோஸ் ஆர் எலக்ட்ரிக் குட்ஸ். ஸோ ஆல் ரேடியோஸ் ஆர் எலக்ட்ரிக் குட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல் டேபிள் லேம்ப்ஸ் ஆர் எலக்ட்ரிக் குட்ஸ். ஆல் டேபிள் லேம்ப்ஸ் ஆர் எலக்ட்ரிக் குட்ஸ்னால் எல்லா டேபிள் லேம்ப்ஸுமே வந்து எலக்ட்ரிக் குட்டாக இருக்கும். அப்போது சம்டைம்ஸ் வந்து அந்த டேபிள் லேம்ப்ஸ் வந்து இருக்குல்ல, அது வந்து இதுக்குள்ளாடியும் இருக்கலாம், இல்லைன்னா இந்த ரேடியோக்கு உள்ளாடி இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா ரேடியோவும் அந்த டேபிள் லேம்பும் என்னது ஓவர்லேப் ஆகி இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? தெரியாது. இதை பற்றி ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்றுமே நமக்கு தரலை. அப்போது நம்ம வந்து இப்பொழுதைக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் டேபிள் லேம்ப்ஸ் ஆர் எலக்ட்ரிக் குட். எல்லா டேபிள் லேம்ப்ஸும் எலக்ட்ரிக் குட் அப்படின்னா எலக்ட்ரிக் குட்டுக்கு உள்ளாடி, இந்த சர்க்கிளுக்கு உள்ளாடி இதை நம்ம போட்டிருக்கோம். எனது ரேடியோவுக்கும் இந்த டேபிள் லேம்புக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா அப்படி தான் வந்து இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கன்க்ளூஷனில் வருவோம்.
இந்த டேபிள் லேம்ப்ஸ்னால் ஓகே சம் ரேடியோஸ் ஆர் டேபிள் லேம்ப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சம் ரேடியோஸ் ஆர் டேபிள் லேம்ப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டேட்மெண்ட்டில் தந்திருக்காங்களா? இல்லை. ஸோ தப்பு. நெக்ஸ்ட்டு சம் டேபிள் லேம்ப்ஸ் ஆர் ரேடியோஸ். சம் டேபிள் லேம்ப்ஸ் ஆர் ரேடியோ ரெண்டையுமே அப்படின்னா இந்த மாதிரி ரேடியோ டேபிள் அடுத்து உள்ளதுலேயே அந்த டேபிள் லேம்பும் ரேடியோ ரெண்டு கன்க்ளூஷன்லேயுமே வந்து சேம் ரெண்டெண்ணத்தை வந்து சொல்லியிருந்தாங்கன்னா மேக்ஸிமம் அது எய்தராக இருக்கலாம் இல்லைன்னா நெய்தராக இருக்கலாம். இதில் ரெண்டுமே தப்பு. அதனால் ஆன்சர் என்னதாக தான் இருக்கும்? நெய்தர் நார் தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன? இஃப் நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா நோ மேன் இஸ் ஏ மங்கி. நோ மேன் இஸ் ஏ மங்கி. ஸோ ரெண்டுமே தனித்தனியாக போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜான் இஸ் ஏ மேனுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜான் வந்து மேனுக்கு உள்ளாடி ஒருத்தன் தான். ஜான் வந்து மேனுக்கு உள்ளாடி, அவன் வந்து சர்க்கிளெல்லாம் இல்லை. இப்படி சர்க்கிளெல்லாம் ஒன்றும் வரையக்கூடாது. ஏன்னா அவன் ஜான் இஸ் ஏ மேனுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேன் தான் ஜான். ஓகேவா? அப்படின்னா மேனுக்கு உள்ளாடி இருக்கிறவன் தான் ஜான். ஓகே, அப்போ வந்து கன்க்ளூஷன் நம்ம பார்ப்போம். ஜான் இஸ் நாட் ஏ மங்கி. ஜான் இஸ் நாட் ஏ மங்கி. இங்கே பாருங்கள், நோ மேன் இஸ் ஏ மங்கி. ஜான் வந்து இப்போ மேனுக்கு உள்ளாடி தான் இருக்கான். ஸோ நோ மேன் இஸ் நாட் ஏ மங்கி. ஸ்டேட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷனும் கரெக்டாக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது கரெக்டு. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஜான் மே ஆர் மே நாட் பி ஏ மங்கின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன மே ஆர் மே நாட்? அங்கே தான் தந்திருக்காங்க இல்லை நோ மேன் இஸ் ஏ மங்கி. அப்படின்னா இல்லவே இல்லை. மே ஆர் மே நாட்டுக்கு வந்து பாசிபிளே இல்லை. ஸோ தப்பு. அப்போ ஆன்சர் என்னது? கன்க்ளூஷன் 1 மட்டும்தான் ஃபாலோ. அப்போது ஆன்சர் வந்து ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோ. ஆன்சர் ஏ. ஓகே, இந்த வீடியோவில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து ரொம்ப டஃப்பான, ஸ்டார்டிங்கில் ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறமா போக போக மெயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு தந்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.